ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இறுமாகோன் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இறுமாகோன் சீசன் 1 எபிசோட் 5. இறுமாகா மிஸ்ஃபிட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்குது. அது ஒரு ஃப்ளையிங் காம்படிஷன். கற்று வேலி வழியா போய் நிறைய ஆபத்தை கடந்து இப்போ கார்டியன் கிட்ட மாட்டிக்கிட்டு சாப்பிட்ற கண்டிஷன்ல சாப்பினாத் இருக்கிறான். ஒவ்வொரு எபிசோட்லயுமே சாலமன் வந்துட்டு நம்ம ஹீரோவை காசு கொடுத்து வாங்கி இப்ப இருமாவை வந்துட்டு அவனோட பேரனா வச்சு ரொம்பவும் பாசமா பாத்துக்கிட்டு அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணது எல்லாத்தையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பறவையோட கால இருமா சரி பண்ணா அப்படிங்கிறதுனால அந்த பறவை பாசமா இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இப்படியே போனா நான் அந்த பிளாக் இருக்கிற இடத்துக்கே டேரக்டா போயிருவோம் போலி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா போற வழி ஃபுல்லா ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. எங்க சாப்நாத் வந்து அந்த கார்டியன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். இது கார்டியன் அதுக்கு பேருக்கு தகுந்தபடி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா ஒரு டீமன் கிங்கா மாற போறனா இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் செயினை வந்து அவன் கடிக்கிறான். அவன் என்ன மெட்டல வாயில வச்சிருக்கானோ அந்த மெட்டல்ல அவனால ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் சாப்நாத் ஃபேமிலியோட பிளட் லைனோட மேஜிக் பவர். அப்ப அவன் சின்ன வயசு விஷயம் ஒன்னு யோசிச்சு பார்க்கறான். டீமன் கிங்கா வரப்போறவங்களுக்கான ப்ராஃபசி ஸ்க்ரோல் வந்து அவங்க வீட்ல இருக்கும். நீ ஃபியூச்சர் டீமன் கிங்கா வருவன் எனக்கு உமல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அண்ணா என்ன விட்டு போகாத அப்படின்னு சொல்லி சாப்நாத் சின்ன பையனா இருக்கும்போது கத்துறான். நான் ஒரு டீமன் கிங்கா மாற போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா வீட்டை விட்டு போயிருப்பான். அண்ணா எனக்கு பதிலா நீ தான் நெக்ஸ்ட் டீமன் கிங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சி சொல்லியிருப்பா. நீங்க நினைக்கிற லெவலுக்கு இது எமோஷனான சீன்லாம் இல்ல. என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அப்புறமா என் அண்ணனும் என் கூட தான் இருக்கான். நான் டீமன் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம் பவர் அப்படின்னு சொல்லி சாப்நாத் காமெடி பண்ணிட்டு இருக்கான். நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, சாகிறதுக்கு முன்னாடி நான் போராடாம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்வாட கிரியேட் பண்ணி அதை அட்டாக் பண்றான். ஆனா அந்த கார்டியனை இவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த கார்டியன் சாப்நாத் அசால்ட்டா அடிச்சு போடுது. அந்த ஸ்வாட் நேரா அந்த கார்டியன் மேல வந்து விழுது. அப்ப கூட அதுக்கு எதுவும் ஆகல. வெப்பனை மட்டும் செஞ்சு கொடுக்குற ஒரு கோலையா நான் இருக்க விரும்பல. நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் நெக்ஸ்ட் டீமன் கிங். நான் சாகிறதா இருந்தாலும் வீரனா தான் சாவேன் அப்படின்னு சொல்லி அவன் சாகிறதுக்கு ரெடி ஆகிறான். அந்த கார்டியன் அவனை அட்டாக் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓடையில வந்து அதை தடுக்கிறான். இருமா நீயா ஓடையில வந்த அப்படின்னு சொல்லி அவன் இருமாவை தடுக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா அந்த கார்டியன் ஸ்டாப் ஆயிருது. நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த பறவை வந்து அந்த கார்டியன் கிட்ட பேசுது. ஹே இருமா நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி சாப்நாத் கேட்கவும் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு, என்னால எப்படி விட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் காப்பாத்தினது அந்த கார்டியனோட குழந்தை தானா? ஹே கார்டியன் எங்களை மன்னிச்சிடு, நான் ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இதுதான் சரியான சான்ஸ், அதை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்நாத் வந்து அட்டாக் பண்ணலான்னு போறான். ஹே கார்டியன் எங்களால உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, பயப்படாத அப்படிதானே சாப்நாத் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாப்நாத் வெப்பனை தூக்கிட்டு நிக்குவோம். அதை கீழே போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்றான். அவனும் அதை கீழே போட்டு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு இப்ப கையை தூக்குறான். பார்த்தா அந்த கார்டியனே நம்ம ஹீரோக்கு தலைவணங்குது. இதை பார்த்து சாப்நாத் ஆச்சரியப்படுதான். பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்றான். உண்மையிலேயே இந்த இருமா யார் தான் இவன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் ஆச்சரியமா நம்ம ஹீரோவை பாக்குறான். மாஸ்டர் இருமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நிக்கிறான். பார்த்தா ஆஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு கேலகோ சொல்றான். கிளாரா தான் ரெண்டாவது வந்திருக்கான்னு சொல்லப்போ ஆஸ் வந்துட்டு ஆக்சுவலி நீ என் முதுக்கு பின்னாடி ஓட்டிக்கிட்டே வந்தது ஒரு சீட்டிங் அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறான். ஆனா மாஸ்டருங்க இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே தேடுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேரையோ லிஸ்ட்ல இருந்து அழிச்சிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லப்போ ஆனா மாஸ்டர் இருமா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அவ்வளவுதான் அவங்க வரமாட்டாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு பெரிய புயல் காத்து அடிக்குது. கட்ரு வேலையை விட்டுட்டு அந்த கார்டியன் எதுக்காக இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி கேலகோ ஆச்சரியப்பட்டுட்டு அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போறான். நம்ம ஹீரோவோ சாப்நாத்தும் அது மேல இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கையை காட்டுறான். கேலகோக்கும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. கட்ரு வேலையோட கார்டியன் மேல இருமா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இப்போ அந்த கார்டியன் நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருது. சொன்ன பேச்ச கேட்காம கட்ரு வேலி வழியா போயிருக்காங்க. அது போக லேட்டா கடைசியா வந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கான். இந்த ரேங்க் அவுல் தான் உங்களோட ரேங்கை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லவும் இந்த அவள் பறவை கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லவும் இன்னொரு ஃபெமிலியர் பறவை ஒன்னும் கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேலகோ ஒருத்தன் கலாய்க்கிறான். இதோட பாக்கெட்குள்ள நீங்க அப்படி கைவிட்டீங்கன்னா உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கறத அதுவே கொடுக்கும். நீங்க ரெண்டு பேரும் லாஸ்டா வந்ததுனால லாஸ்டா தான் இந்த இதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். நம்மள டிஸ்குவாலிஃபை பண்ணாம இருந்தாங்களே அந்த வகைக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சாப்நாத் கிட்ட சொல்லவும் இருமா நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் இறந்து போயிருப்பேன். நீயுமே வர்த்தியானவன் தான். காலையில நான் உன்கிட்ட அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீயும் டீமன் கிங் ஆக வர்த்தியானவன் தான். உன்னை என் காம்படிட்டரா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ரெண்டு பேரும் வாழவளான்னு பேசிருக்காம வந்து லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ திட்டுறான். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு ஆஸ் வந்ததுனால ஆஸ் தான் போய் செலக்ட் பண்றான். அவனுக்கு 4th ரேங்கிங் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல செகண்ட் ரேங்க் தான் கிடைக்கும். பட் ஆஸ் எடுத்த உடனே 4th ரேங்கிங் அடைஞ்சிருக்கான். அப்படியே சில பேர் வந்து 3rd ரேங்கிங் செகண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ்ல எடுக்கிறாங்க. ஈவன் கிளாரா கூட 3rd ரேங்கிங் எடுத்திருக்கா. இப்போ சாப்நாத் வரான். அவனுக்கு வந்து செகண்ட் ரேங்கிங் தான் கிடைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டா நான் இறந்து போயிருப்பேன். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நான் போக போக என் ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாள் என் லட்சியத்தை அடைவன், டீமன் கிங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட டர்ன் தான். இருமா பண்ணாலே ஏதாச்சும் டிஃபரெண்டா தான் பண்ணுவான். அதோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு திரும்பவும் ஒரு பறவை ஃபேமிலியரா எடுக்க போறானா அப்படின்னு சொல்லி கேலகோவை எல்லாரும் கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு திக் திக் மொமெண்டா இருக்கு. என்ன வரப்போதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அது பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ரேங்கிங் அவளோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து ரேங்கிங் மட்டும் தான் வரும். அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அந்த பறவை கத்துது. அது இந்த வருஷம் வரைக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். அந்த பறவை அப்படியே மேல பார்க்க பறந்து போயிட்டு ஹே எனக்கு என் ரேங்கிங்க கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். நம்ம ஹீரோவோட கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
சந்தேகப்படுதாங்க. மாஸ்டர் உங்க கையில என்ன ரிங் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேக்குறான். அந்த பாக்கெட் குள்ள கைப்பட்டதுல நம்ம ஹீரோக்கு ஒரு ரிங் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இது அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சாரநாத் யோசிக்கிறான். யாரு நெக்ஸ்ட் டீமன் கிங் அப்படிங்கறத சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த ஸ்க்ரோல்ல எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே அந்த டீமன் கிங் லாயலா இருப்பாங்க. எல்லா டீமன்ஸையும் அவர் ஹீலிங் பண்ணுவாரு. சாலமனோட ரிங் அவர் கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இதுதான் அந்த ரிங்கோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அதை கலட்ட ட்ரை பண்றா, முடியல. கைஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்துல போனா நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. கைஸ் ஏன் என் பக்கத்துல வர மாட்டீங்கன்னு கேட்டா அவன் கையில ஏதோ இருக்குன்னு சொல்றான். பார்த்தா கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோவே அதை பார்த்து பயப்படுறான். ப்ரொஃபசர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேலகோ தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். திடீர்னு அந்த கருப்பு கலர் ஷேடோ கத்த ஆரம்பிக்கவோ எல்லாருக்குமே தலைவலிக்க ஆரம்பிச்சு அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே தலைவலியில அவஸ்தப்படுறாங்க. ஹே இருமா, உனக்கு மட்டும் ஏன் எதுவும் ஆகலன்னு கேட்டா அது எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அதை ஏதாச்சும் பண்ணன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ உடனே அதை சமத்து குட்டியில தூங்கிருமா அப்படின்னு சொல்லி அதுக்கு தாலாட்டு பாடுறான். தாலாட்டு பாடணுமா அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கவோ இது அதோட கொடுமையா இருக்கு, நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆஸ் கத்துறான். ஆனா அது இப்ப கத்துறதை நிப்பாட்டிட்டு கிளாராவோட பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கு. சரி இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் முன்னாடி தான் வந்து நிக்கிறான். அந்த ஷேடோ அவன் டச் பண்ண அடுத்த செகண்டே அவன் அப்படியே மயங்கி கீழே விழுறான். அடுத்தது ஆஸ்மோடியஸ் வந்து இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆஸ்மோடியஸ் அது தொடுது. அவனும் மயங்கி விழுந்துருதான். மாஸ்டர் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆனா அது அவனோட மேஜிக் பவரை ட்ரெயின் பண்ணுது. கொண்டா அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோ மேல கை வைக்கவுமே அவன் கை துண்டா போன மாதிரி தெரியுது. இது என்ன ஒரு இல்யூஷனா? அது என்ன பயம் கொடுத்த ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேலகோ வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட பார்க்கவோ டக்குன்னு சேர் டீமன் வந்து தடுக்கிறான். கேலகோ நீ இப்போ போட்ட ஸ்பெல்னால இருமாவோட கையே துண்டா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டர் கையவே எடுக்க பார்த்திருப்பீங்கன்னு ஆஸ் அவனை திட்டுறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். நம்ம ஹீரோவோட தாத்தா அவரோட மேஜிக் பவர்ல கொஞ்சம் அந்த பீஸ்ட் கொடுக்கவும் இப்போ அது அமைதியா உள்ள போயிருது. இந்த ரிங்கோட பேரு கிளட்டினஸ் ஃபீடர் ரிங். இதுல நம்ம எவ்வளவு மேஜிக் பவர் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட முடியும். அதுக்கு தேவையான மேஜிக் பவரை நம்ம கொடுத்துட்டா அது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. அதனால ஆபத்து இல்ல. ஒரு தடவை உன் கையில இதை போட்டுட்டா அதுக்கப்புறம் அதை கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. அந்த கிரீச்சர் கிட்ட அவ்வளவு மேஜிக் பவர் கொடுத்து எப்படிதான் இவர் இன்னும் நின்னுட்டு இருக்காரோ அதுதான் சேர் டீமனோட பவர் போல அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். இப்ப இருமாக்கு என்ன ரேங்கிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்கவும் அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான். இந்த மாதிரி வித்தியாசமா நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஒரு ஹியூமன்ல அதனாலதான் இந்த மாதிரி வித்தியாசமானதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. மாஸ்டர் உண்மையிலேயே நீங்க ஆசம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டுறாங்க. சரி லெட்ஸ் டேக் எ செல்ஃபி அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இப்போதைக்கு லோவஸ்ட் ரேங்கான ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. நான் லோவஸ்ட் ரேங்க் தான். சோ யாரோட கவனமும் ஏமல இருக்காதுன்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். மாஸ்டருக்கு என்ன தைரியம் இருந்தா கம்மியான ரேங்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் டென்ஷன் ஆகுறான். நான் உன்னை விட அதிக ரேங்க் இருமா அப்படின்னு கிளாரா சொல்லவும் ஆஸ் வந்துட்டு அவளை பிடிச்சி திட்டுறான். ஆனா இருமாக்கு தெரியாது இந்த ஸ்கூலே இப்போ அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. முன்ன இருந்ததை விட இப்போ அவன் ரொம்பவோ ப்ராப்ளம் ஆயிட்டான். டாப் ஸ்டூடெண்டான ஆஸ்மோடியஸ் சாப்நாத் இவங்க ரெண்டு பேருமே அந்த இருமா தோக்கடிச்சிட்டானா. கார்டியன் பீஸ்ட் மேலேயும் அவன் ரைடு பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவோ ப்ராப்ளம் ஆகுறான். ஸ்கூலோட பிரேயர் சாங் பாடுறாங்க. எல்லாமே இப்போதைக்கு நார்மலா தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கிற அந்த டைமிங்ல பிரேயர் சாங் ஹியூமன்ஸ் அவங்க ரொம்பவோ டேஸ்டா இருப்பாங்க, அவங்க தான் நம்ம சாப்பாடு அப்படின்னு அவங்க பாடவும் என்னாலும் சரி நான் ஹியூமன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் டீமன் கிங்கா வரப்போறவங்களுக்கு எல்லா டீமன்ஸுமே லாயலா இருப்பாங்க. எல்லா டீமன்ஸையும் அவர் ஹீலிங் பண்ணுவாரு. அவர் கையில சாலமன் அப்படிங்கிற ஒரு ரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்க்ரோல்ல போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ அவன் பிளட்டை வச்சு ரொம்பவும் ஈஸியா ஹீலிங் பண்ணிட்டான் தான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ கையில வந்திருக்கிறது அந்த சாலமன் ரிங் கிடையாது. இந்த ரிங்கோட பேரு கிளட்டினஸ் ஃபீடர் ரிங். நம்ம ஹீரோ தான் ஃபியூச்சர் டீமன் கிங்கா இல்ல இல்லாம கூட இருக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.